ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டியன் குடும்பத்தில் அவங்க அம்மா, அவங்க அப்பா எல்லாரும் சேர்ந்து நீ போய் மயிலை கண்டிப்பான முறையில் பார்த்துட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் எதுக்கு போய் பார்க்கணும், நான்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ பண்ண காரணத்தினால தாண்டா அந்த பிள்ளைக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. நான் பண்ண காரணத்தினால இல்லைப்பா, அவங்க அம்மா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தாலே இந்த விஷயம் நடக்காமல் இருந்திருக்கும்ப்பா அப்படின்றாரு. எனக்கு தெரியாது, நீ போய் பார்த்தே ஆகணும், அந்த பிள்ளை வயிற்றுல இருக்க பிள்ளைக்காண்டியாவது நீ பார்த்து ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவரும் கதிரை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. போனோடனே அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் இருக்காங்க. அந்த நாக்கான கொடுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொடுக்கில் 2 வார்த்தை அந்த அம்மா பேச ஆரம்பிக்குது. அப்போ என்ன சொல்கிறாருன்னா கதிர், நீங்கள் கொஞ்சம் வாயை மூடுங்க, எங்கள் அண்ணன் போய் உள்ளே பேசிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி உள்ளே அனுப்பிடுறாரு. உள்ளே போனோன்னையும் வாங்கங்க அப்படின்னு சொல்லி மயில் சொல்கிறாங்க. சொன்னோன்னையுமே இப்போ சரவணன் என்ன சொல்கிறாருன்னா, மனசில் இருக்க அவ்வளவையும் கொட்டி தீக்கிறாரு மயிலிட்ட. என்ன கொட்டுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உன்னைய இவ்வளோ தூரம் வெறுக்கணும்னு அவசியமே இல்லை. உனக்கு வயசாகட்டும், உன்னுடைய நகையாகட்டும், உன்னுடைய வேலையாகட்டும், இதை எல்லாமே நீ அப்பயே சொல்லியிருந்தா கொஞ்சம் கொஞ்சமாக என் மனசை மாற்றி நான் உன்னைய என் ஒய்ஃபாக ஏற்றிருப்பேன். ஆனால் நீ மேலும் மேலும் தப்பு பண்ணி எங்கள் எல்லாத்தையும் நீ ஜெயிலில் வச்சது மட்டும்தான் என் மனசுக்குள்ளே இருக்கே ஒழிய மிச்சபடி எனக்கு உன் மேலே நல்ல அபிப்பிராயமே வரமாட்டேங்குது. நான் என் பிள்ளைக்கானதை எதாக இருந்தாலும் உனக்கு கண்டிப்பாக நான் செய்வேன். ஆனால் உன் கூட நான் வாழணுன்றதை நீ எதிர்பார்த்துறாத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மயில் சொல்கிறாங்க, நானுமே உங்கள் கூட வாழ்கிறேன்னு சொல்லலையே அப்படின்றேன். இல்லை, சரவண பாவம் அப்படின்னு யாருமே சொல்லலை, மயில் பாவம்னே சொல்கிறாங்க. அந்த ஒரு நிகழ்ச்சினால நம்ம 2 பேர்த்தையும் ஒன்று சேர்த்துருவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு சரவணன். அதுக்காண்டி அவங்க என்ன சொல்லணும்னே தெரியலை. ஆனால் அவர் சொல்கிறது ஒரு விதத்தில் கரெக்டு தான். இது எல்லாமே நடந்துருந்தா கொஞ்ச நாள் கழித்து அவர் மனசை மாற்றிருப்பாரோ என்னமோ. அவர் மனசுலையும் அது பாதிக்கப்பட்டது, அது உண்மைதான். அந்த மாதிரி சொல்லிடுறாரு. சொல்லிவிட்டு மயிலை பார்த்துட்டு அவர் கிளம்பிடுறாரு. இதுதான் இன்றைக்கி அங்கேயுமே சீனாக இருக்கே ஒழிய பெருசாக எதுவுமே நடக்கலை. பெருசாக நடந்ததை சொன்னாலும் நீங்கள் அவ்வளோ நீளமாக பார்க்க மாட்டீங்க. எப்படித்தான் இருந்தாலும் மிஞ்சி போனால் ஒரு 20 நிமிஷம் இல்லைன்னா 19 நிமிஷம் தான் பார்க்குறீங்க. நாடகத்தை ஃபுல்லாக பாருங்கள். நான் நாடகத்தில் இருக்கிறத மட்டும்தான் சொல்லியிருக்கேன். சும்மா ஃபேக்காக சொல்கிறத கூட பார்க்குறீங்க. எதுவுமே பிரயோஜனம் இல்லாததை பார்க்குறீங்க. நம்ம உண்மையாக உள்ளே எடுத்து போடுறத பார்க்க மாட்டேறீங்க. என்னதான் இருந்தாலும் மக்கள் இப்போ இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி சொல்கிறது, நடக்கிறத சொல்கிறத விட நடக்காததை சொன்னால் மட்டும்தான் ஆர்வம் அதிகம் இருக்குது போல். பாய், இதோட நாடகம் முடிஞ்சுச்சு.